ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, ஸோ அந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். பார்த்த பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட சோஷியல் மீடியாக்குள்ளேயும் அதிகப்படியாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நாம் வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்கள் நாம் பார்க்கலாம். முதல்ல நாம் இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நோட்டிஃபிகேஷனை நாம் பார்க்கலாம். உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேண்டுமென்றால் அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. நாம் முதல்ல எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நாம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுத வேண்டும். இல்லை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளாக இருக்கோ ஸோ அந்த போஸ்டிங்கை எழுதிட்டு நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் எழுதிருங்க. ரைட்டுங்களா? அந்த பதவிக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிடுங்க. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுதணும். ஃபுல் நேம் எழுதணும். கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் நிரந்தர முகவரி, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி இருக்குதோ அதேமாதிரி எழுதுங்க. ரைட்டுங்களா? ஆர்டர் பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர், ஸோ இந்த ஆர்டரில் எழுதணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு உங்களுடைய வயதை இந்த இடத்துல எழுதணும். அதுக்கடுத்தாக ஜெண்டர், பாலினம், ஆனா பெண்ணான்றதை எழுதுருங்க. நேஷ்னாலிட்டி, திருமண நிலை, ரிலீஜன், ஃபாதர்ஸ் நேம், மதர் டங், தாய்மொழி. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் என்னென்ன தெரியுன்றது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எழுதணும். ரீட், ரைட், ஸ்பீக். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ், கிராஜுவேஷன், பிஜி இஃப் எனி, ப்ரொஃபஷனல், அதர்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ். ரைட்டுங்களா? வெதர் இன் சர்வீஸ், எஸ் ஆர் நோவான்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மீதமுள்ள காலங்களை பூர்த்தி செய்த பிறகு பிளேஸ் டேட்டை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்டு செய்து
பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். ரைட்டுங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா எந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தி தமிழ்நாடு ஸ்டேட் அஃபெக்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. டிஎன்எஸ்சி பேங்க் ரெக்ரூட்மெண்ட் 2024 நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் 2 காலிடங்கள், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் 2 காலிடங்கள், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் 2 காலிடங்கள், ஆக மொத்தம் 6 காலிடங்கள். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 9/8/2024. இன்டர்வியூ அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 12/9/2024. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க. தி டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் ஐடி, தி தமிழ்நாடு ஸ்டேட் அஃபெக்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிட், நம்பர் 4 ஓல்டு நம்பர் 233 என்எஸ்சி போஸ் ரோடு, சென்னை 6,01,000. என்வெல்ப்பில் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கிட்ட ஒவ்வொரு போஸ்டிங் வைஸை நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் 2 போஸ்ட்டு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும், அல்லது எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 முதல் 5 வருடங்கள். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் 25, மேக்ஸிமம் 35. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 65,000 வந்து தராங்க. அதுக்கு அடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் 2 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் எம்சிஏ. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இது முடிச்சிருக்கணும். சிசிஎன்ஏ சிஸ்கோ சர்டிஃபிகேட் நெட்வொர்க் அசோசியேட், சிசிஎன்பி சிஸ்கோ சர்டிஃபிகேட் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் ஆர் சிமிலியர் சர்டிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 முதல் 5 வருடங்கள். வயதை பொறுத்த வரைக்கும் 25 முதல் 35 வயது. சேலரி 65,000. அதுக்கு அடுத்தாக என்ன போஸ்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் 2 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் சிஐஎஸ்எஸ்பி, சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர் சிஐஎஸ்எம், சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டர் சிஐஎஸ்ஏ. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 முதல் 5 வருடங்கள். வயதை பொறுத்த வரைக்கும் 25 முதல் 35 வயது. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 65,000. அதுக்காக செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ ஷார்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து தேர்வை செய்கிறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ ஸோ அதற்கு நேராக உள்ள பாக்ஸ் வந்து நீங்கள், அதாவது ரிலவெண்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணணும் மாரி சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.